ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீஸா செய்யலாம். பீஸா செய்யறதுக்கு தேவையானது மைதா மாவு. மைதா மாவை கொட்டி கொஞ்சோண்டு ஈஸ்ட் போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம். சுட தண்ணி சுடுது, ஈஸ்ட் போட்டு ஊற்றலாம். வாங்க, சுட தண்ணியில் ஈஸ்ட்டை கொட்டிக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து மாவுல ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து மாவுல ஊற்றிக்கங்க. ஊற்றி மாவை பிசையலாம். சால்ட் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சி ஊற விடலாம். கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. வெறும் மைதா மாவு மட்டும் வேணாம், கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. பன்னீர் பீஸா செய்யறதுக்கு நாங்கள் பன்னீர் வீட்டிலே ரெடி பண்ணி வச்ச பன்னீர் கொஞ்சோண்டு இருக்கு. அதை தான் இப்போ தோசைக்கல்ல போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காரம் உப்பு போட்டு பன்னீரை அதில் போட்டு எடுத்துக்கலாம். பன்னீரை நல்லா மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உளுத்துக்கலாம். பீஸாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்து பீஸா செய்யறோம். பீஸாவுக்கு எல்லாத்தையும் அரிஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கிறோம். வாங்க பீஸாவில் வச்சு ரெடி பண்ணலாம். என்ன சொல்ற, மாவை எடுத்து உருட்டிக்கலாம். நீங்க தட்டிலே வச்சு கூட அப்படி இப்படி இப்படி கையால கூட அமைக்கலாம். சாஃப்டா இருக்கணும்ன்றதுனால அப்படி உருட்டிக்கிறோம். எங்களுக்கு போதும். நாங்க தட்டில எடுத்து வச்சு இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். இத மாதிரி மாவை எடுத்து இத மாதிரி தட்டிலே இப்படி இப்படி வச்சு அமிக்கிக்கங்க. அமிக்கிக்கின்னு டொமேட்டோ சாஸ் எடுத்து தடவிக்கங்க. ஃபோக் பூனை வச்சு இப்படி இப்படி குத்தி விட்டுக்குங்க. சாஸ் எல்லாம் அது உள்ள நல்லா இறங்கிடும். நாங்க வீட்டிலே ரெடி பண்ண சாஸ் வச்சிருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். நீங்க இல்லைன்னா பீஸா சாஸ் செஞ்சீங்கன்னா பீஸா சாஸ் கூட வச்சுக்கோங்க. நாங்க பீஸா சாஸ் செய்யல, நாங்க டொமேட்டோ சாஸ் தான் செஞ்சு வச்சிருக்கோம். இத மாதிரி குத்தி விட்டுக்குங்க. டொமேட்டோ சாஸா தடவிக்கிங்க. அதுல குடமிளகாய் எல்லாம் ஒன்றுன்னா டெக்கரேஷன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்துக்கங்க. இது எங்க வீட்டிலே பழுத்த தக்காளி, எங்க வீட்டு மாடி தோட்டத்து தக்காளி. எவ்வளவு குட்டி குட்டியா அழகழகா இருக்கு பாருங்க. பன்னீரும் நாங்க வீட்லயே ரெடி பண்ண பன்னீர். இது பேர் என்ன? ரெட் சில்லியே மிக்சியில போட்டு தூள் பண்ணி வச்சுக்கங்க. ரெட் சில்லி கொஞ்சம் போட்டுக்கங்க. மெயின் இதே பீஸாவுக்கு முக்கியமே மொசரல்லா சீஸ் சேர்க்கிறோம். நாங்க நிறைய சீஸ் போட்டீங்கன்னா பீஸா நல்லா டேஸ்டா இருக்கும், சாப்பிடவும் இருக்கும். இந்த மாதிரி சீஸ் வாங்கிக்கிங்க, மொசரல்லா சீஸ். அதுதான் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். வாங்க நம்ம இப்ப குக்கர்ல வைக்கலாம். 10 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு குக்கர்ல வைக்கலாம். குக்கர்ல வச்சு விசில் போடாத மூடிய போடுங்க. பெரிய பீஸா செய்யறோம் பாருங்க. தோசை கல்ல வச்சு அமுக்கி விட்டாச்சு. ஃபோக் பூனை வச்சு குத்தி விட்டுக்கோங்க.
டொமேட்டோ சாஸ் செஞ்சோம்ல போன ஒரு வீடியோல, அந்த டொமேட்டோ சாஸ் தான் இது. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இத மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்க, இத மாதிரி செய்யக்குள்ளலாம் வேணும்ன்றதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபுல்லா தடவி விட்டுக்குங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல பெரிய பீஸா செய்ய போறோம். வாங்க எல்லாரும் கும்பலா சாப்பிடலாம். ஆனியன் சேர்த்துக்கங்க. குடமிளகாய் சேர்த்துக்கங்க. கார்ன் சேர்த்துக்கங்க. தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கங்க. பன்னீர் சேர்த்துக்கங்க. மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கங்க. நம்ம கோதுமை மாவுல செய்யறதுனால கலர் அப்படி இருக்கு. மைதா மாவுல செய்யல, நம்ம கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்து செய்யறோம், ஹெல்த்தா இருக்கணும். வாங்க அடுப்புல வைக்கலாம். வச்சு தட்டு போட்டு மூடி வேக விடலாம். வாங்க குக்கர்ல வச்சோம்ல பீஸா, அது எப்படி வெந்திருக்கு பார்க்கலாம். வாவ், சூப்பரா வெந்திருக்குங்க. நம்ம எடுத்த 6 டன் கட் பண்ணி சாப்பிடலாங்க. குக்கர்ல ஒண்ணு வச்சோம்ல, தோசைக்கல்ல ஒண்ணு வச்சு இது பண்ணலாம். தோசைக்கல்ல இருக்கிறத வச்சு தட்டு போட்டு மூடி வேக விடலாம். வாங்க தோசைக்கல்ல பீஸா வச்சு வேக வச்சோம்ல, அதை எப்படி வெந்துக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பரா வெந்திருக்கு. எடுக்க வருதுங்களா பாப்போம். நல்லா வெந்து எடுக்க நல்லா வருதுங்க. உங்களுக்கு தோசைக்கல்ல வச்ச பீஸா பிடிச்சிருக்கா இல்ல குக்கர்ல வச்ச பீஸா பிடிச்சிருக்கா? ஏர் ஃப்ரையர்ல இப்படிதான் வெந்தது. எங்களுக்கு என்னவோ தோசைக்கல்ல வச்ச பீஸா தான் பிடிச்சிருக்குங்க. வாங்க ஆரட்டம் சாப்பிடலாம். வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆரட்டம் சாப்பிடுங்க கட் பண்ணி. எங்க கிட்ட பீஸா கட் பண்றதெல்லாம் இல்ல, நாங்க அப்படியே சாப்பிட்டுக்குவோம்.